நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது எக் பால். அதுக்கு வந்து நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடயே பச்சை மிளகா 3, மல்லித்தழை எல்லாமே சாப் பண்ணிட்டேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ப்ரெட்டு வந்து நல்லா மிக்சியில் இது பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட் கம்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அதுவும் உள்ளே வச்சோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வந்து இந்த மாதிரி சீவிக்கோங்க. காய் சீவுறது இருக்கும் இல்லையா, அதில் சீவிடுங்க. சீவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. முட்டை திருவியாச்சு எல்லாமே. இப்போ அந்த வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை வெட்டினோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த தட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பார்த்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த மாதிரி சீஸ் அதில் வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி அப்புறமா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வச்சு அது ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ப்ரெட் கம்ஸில் போட்டு எடுத்துருங்க. எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட போகிறோம். சீஸ் பால் செஞ்சாச்சு. சீஸ் எக் பால். இது எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்கள். சாஸில் தொட்டு சாப்பிடுங்க. நீ எடுத்து சாப்பிடுமா. சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய். டன்.